Hi, hello, welcome to the Road Track Club of Gindi, sponsored by Rotary Club of Gindi, RNG 3232 Param, the views, true experience, uncut. நான் உங்கள் ரோட் டிராக்டர் அருண். 4 பேருக்கு நல்லதுனா எதுவுமே தப்பு இல்லை. அப்புறம் நம்ம கூட இப்போ இருக்கிறது நம்மளோட ப்ரொஃபஷனல் சர்வீஸ் டைரக்டர் ரோட் டிராக்டர் ஸ்ரீராம். ஓகே, ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் அருண், ஜாலியா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? யா, ஐ அம் குட். அப்புறம் உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस கேட்கலான்னு இருக்கேன். ரெடியா இருக்கீங்களா? ஆஃப் கோர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த क्वेश्चन வந்து கிளப்ல புதுசா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு ஏன் ஹோலி பேர் வந்து யார் வச்சிருக்காங்க? மை காட், யாரும் வைக்கல ப்ரோ. அதெல்லாம் இட்ஸ் லைக் காலேஜ்ல வச்ச நேம். மோஸ்ட் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரோட்ரா கிளப் ஆஃப் இண்டியிலயும் இருக்காங்க. இட்ஸ் லைக் அப்படியே காமனான பீப்புள். யாரெல்லாம் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ சேம் ஒன் இண்டியிலயும் நிறைய பேர். அதுக்கான மூல காரணம் அங்க எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படியே மூல லைக் ஆன் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் ஆல் ஐம் சோ டிவோஷனல். ஸ்டில் ஐம் டிவோஷனல், பட் ஐ ஒன்ட் லுக் அந்த மாதிரி தான். ஸோ அதனால சும்மா ஹோலி இன்ஸ்டாகிராம்ல நானே வேற யூஸ் இருக்கேன், ஹோலி சீன். ஸோ எல்லாரும் அதுக்கப்புறம் ஹோலி ஹோலின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே ப்ரோ, நைஸ் நைஸ். அப்புறம் நெக்ஸ்ட் உங்க டிசைனிங் அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டிசைனிங் தட்ஸ் சூப்பர் குட் ப்ரோ. லைக் மோர் தென் டிசைனிங் எஸ் கரியர் அந்த மாதிரிலாம் தவிர இட்ஸ் மை பேஷன், ஹாபி அந்த மாதிரி. ஸோ ரோட் ட்ராக்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் டிசைனிங். 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சும்மா நானே போட்டோஷாப்லாம் பண்ணுவேனே தவிர, பட் ஆஃப்டர் ரோட் ட்ராக் இட் கெட் லிட்டில் சீரியஸ், லைக் ப்ரொஃபஷனல் டிசைனிங் அந்த மாதிரி. ஸோ நவ் ஐ எம் டூயிங் பெய்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ ஃபன்னா போகுது டிசைனிங் ஒரு பக்கம். அண்ட் ரீசெண்டாக தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் அப்கிரேட்ஸ். ஸோ போக போக நான் சொல்றேன் டிசைனிங். ஓகே ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். அப்புறம் இந்த இயர் முடிய 2021 ரோட் ட்ராக் இயர் முடிய போகுது. இதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? So sad because Sanjana, main thing is Sanjana our president here it is. So that's so special for everyone in the team. Because last year immediate past president Ruben irukkumbodhu Sanjana is a great support. So Sanjana akka is like reala ella akka kuttalam she is to be honest avanga ellarkittayum avanga own system vare naduthaanga. That's the major thing we are going to miss. But still in the team அப்படியே இருக்க தான் போறோம் நாங்க ரோட் ட்ராக்ல. ஸோ நாட் கோன் மிஸ். அதுவும் அடுத்த வருஷம் பாவனா பிரசிடென்ட் எலெக்ட். ஸோ இந்த வருஷத்தோட வேற லெவல் ரகமா ஃபண்ட்லாம் இருக்கு. ஸோ வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் இயர் 2021க்கு. சாரி, தட் இஸ் 2021-22 டீம். நெக்ஸ்ட் வந்து சஞ்சனா அக்கா வந்து உங்களை ப்ரொஃபஷனல் சர்வீஸ் டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த மூமெண்ட். ஓ மை காட் ப்ரோ, நான் இப்ப சீரியஸா ரிக்ரெட் பண்றேன் ப்ரோ என் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் டைரக்டர் எடுத்தேன்னு. லைக் ஐ டிட் சோ மெனி ப்ராஜெக்ட்ஸ், பட் ஸ்டில் எனக்கு கீர்த்தனா பார்த்தா வேற லெவல் ஜெல்லஸா இருக்கும். பிகாஸ் அக்கா எனக்கு கால் பண்ணி கேட்டோட நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அக்கா நான் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் டைரக்டர். அப்புறம் அக்கா சொன்னாங்க, நானும் அதான் மைண்ட் வச்சிருக்கேன். பட் ஸ்டில் நான் இப்ப நினைக்கிறேன் லைக் கம்பெனி கிளப் சர்வீஸ் வாங்கிருக்கலாம். நான் நினைச்சேன் பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆன் டைம்ல பண்றோம், நம்ம ஏன் இந்த பிரச்சனை எடுத்துப்போம், ப்ரொஃபஷனல் சர்வீஸ்னா நம்ம நீட் மட்டும் ஆன்லைன்ல வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு. பட் அப்புறம் தான் தெரியுது கிளப் சர்வீஸ்ல இன்னும் வேற லெவல் பண்ணலாம், தேவையில்லாம ப்ரொஃபஷனல் சர்வீஸ் எடுத்து மாட்டிக்கிட்டடா ஓலின்னு சொல்லிட்டு வேற லெவலா போச்சு. பட் ஸ்டில் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் டைரக்டரா இருக்கிறதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பீப்புள் நம்ம ப்ராஜெக்ட்ஸுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பீப்புள கிளப் சர்வீஸ்னா வந்துருவாங்க, ஈவன் கம்யூனிட்டி சர்வீஸ்னா கூட ஏதோ நல்லது பண்ண போறோம்னு வந்துருவாங்க. ஆனா ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பேசிக்கா அவங்களுக்கு அவங்களே நல்லது பண்ணிக்கிற ஒரு விஷயம், எஜுகேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். பட் பீப்புள் நிறைய பேர் அதுக்கு இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் இந்த வருஷம் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷனும் கிராஸ் 100 எல்லாம். ஒரு ஸ்டார் ப்ராஜெக்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் கிராஸ் 80. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ப்ராஜெக்டோட registrations crossed 108 and participants were more than 50. And so professional service director இருந்து இந்த வாட்டி எனக்கே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது this time. So this year professional service director கிட்ட I'm like so happy about it. சஞ்சனா அக்கா சொல்லும் போது அப்போ கொஞ்சம் பயம்லாம் இருந்தது. பட் ஸ்டில் இவங்க எல்லாருமே இந்த போர்ஷன் ஒர்க் பண்ண மாட்டோம், we all work as a team. So எல்லாருக்குமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து people will put their hands.
உங்களோட டிவியூ இப்போ நடக்கிற இன்டர்வியூட சேர்மன் திவ்யா சப்போர்ட் அது மேட்டர்ல. ஸோ ஷி வில் பி ஒன் மாரல் சப்போர்ட் ஃபார் மீ இன் எனி ப்ராஜெக்ட்ஸ். பாவனாவோட ஃபாலோ அப்ஸ், ஸோ சஞ்சனாக்காவோட ஸ்கோல்டிங்ஸ் என்னன்னா அதிகமா திட்டுவாங்க, 2 ஆள் நானா தான் இருப்பேன் கிளப்ல அக்கா கிட்ட. இட்ஸ் வெரி குட் திங். ஆக்சுவலா நீங்க அதை பத்தி பேடா ஃபீல் பண்ண தேவையில்ல. நானே நிறைய விஷயம் வந்து ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நிறைய கத்துக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. கோ ஒன் பை ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கிளப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், லைக் பேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதுல வந்து நிறைய லாட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம். பட் நான் இந்த டைம்ல கிளப்ல இல்லை. அந்த டு த பாயிண்ட் அப்படின்ற ஈவெண்ட் வந்து டு த பாயிண்டா இருந்துச்சா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எல்லா ரோட்டரி இயர்லயும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா எல்லா கிளப்லயுமே இருக்கிறது வந்து கிளப் ஓரியன்டேஷன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணதுல வந்து லைக் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் டைரக்டரா என்ன இது அப்போதான் நம்ம எடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது ஐம் வெரி ஹாப்பி. ஸோ வந்த 2 ஸ்பீக்கருமே, நாங்க கூப்பிட்ட 2 ஸ்பீக்கருமே லைக் சோ இன்ஸ்பிரேஷனல். ஏன்னா ரோட்ராக்டுக்கு ஒருத்தவங்க வராங்க. மெயின் திங் இந்த கிளப்ல வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கிரீன் ரோட்ராக்டர்ஸ். நிறைய பேர் இந்த வருஷம் தான் ரோட்ராக்டோட மொமெண்ட்லயே ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரோட்ராக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் அவங்க போரும் ஆயிடக்கூடாது. தே ஹாவ் டு கெட் இன்ட்ரெஸ்ட் இன் அவர் மூமெண்ட் அண்ட் ஒர்க் வித் அஸ் அப்படின்னும் போது வி ஹாவ் 2 people. ஒன் இஸ் ஆர் பாஸ்ட் டிஆர்ஆர், இமீடியட் பாஸ்ட் டிஆர்ஆர் ரோட்ராக்டர் செந்தில்மணி அண்ணா. அப்புறம் நம்மளோட கிளப்போட ஒரு பிக்கெஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கிளப் ஸ்டார்ட் பண்றதுக்கே அவர் இருந்தாரு, ரொட்டேரியன் ரோட்ராக்டர் லெனின் மணி அண்ணா, பாஸ்ட் பிரசிடென்ட் லெனின் மணி அண்ணா. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் அந்த ஓரியன்டேஷனுக்கு. பிகாஸ் அவங்க அன்னைக்கு என்ன சொல்லிலாம் கொடுத்தாங்களோ அதனாலதான் இன்னைக்கு கிரீன் ரோட்ராக்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கிளப்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க, இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் குவார்டர்லயே we did some 20க்கு மேல ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு மெயின் திங் என்னன்னா அந்த ஓரியன்டேஷன் தான் இருக்குது. டு த பாயிண்ட் அந்த நேம் டிசைன் பண்ணது சஞ்சனாக்கா தான். டிசைன் அது பண்ணும்போது லைக் அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க டைட்டில் டிசைன் பண்ணோம். ஒரு 4-5 டைட்டில் டிசைன் கிரியேட் பண்ணி ஒன்று ஃபைனலைஸ் பண்ணோம். ஸோ கிளப் ஓரியன்டேஷன் நாங்க 2 ஃபேஸா நடத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து டு த பாயிண்ட்னு ஒன்று நடத்தணும். செகண்ட் ஐஸ் பிரேக்கிங் செஷன் வந்து ஜாக் ஹேம்பர்னு ஒரு ப்ராஜெக்ட். ஸோ 2 ஈவெண்ட்டுமே தி பெஸ்டா இருந்தது. ஸோ அந்த ஈவெண்ட் அடுத்த ஒரு 2 weeks 3 weeksலயே எங்களுக்கு இது இருந்தது. நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்ட்ஸ் அதுல வந்து கிரீன் ரோட்ராக்டர்ஸ் சேர்மனா பண்ணாங்க, கிரீன் ரோட்டர்ஸ் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணாங்க. அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா the 2 hours ஆஃப் ஓரியன்டேஷன் ஃப்ரம் அ வெரி பர்ஃபெக்ட் பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் கிட்ட இருந்து வந்ததுனால அப்போ ஓரியன்டேஷன் தி பெஸ்ட். எனக்கு நெக்ஸ்ட் இயர் யாரு ஓரியன்டேஷன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வாட்டி ஓரியன்டேஷன் ஆன்லைன்லயே ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும். ஸோ நீங்க அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தாலே லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், லாட்ஸ் ஆஃப் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து ஜாக் ஹேமர் பத்தி தான் கேட்கலாம்னு இருந்தேன். லைக் எல்லாருமே நியூன்றப்போ நிறைய we have to break. அந்த டைம்ல வந்து நீங்க எப்படி அந்த ஸ்பீக்கரை சூஸ் பண்ணீங்க? லைக் இவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? லெனின் மணி அண்ணா வந்து ரோட்ராக்ல வெரி பாப்புலர். டு பி ஆனஸ்ட் RID 3232 நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாம நிறைய டிஸ்ட்ரிக்ட் ரீசெண்டா பண்ண சில ப்ராஜெக்ட்ஸ்ல கோயம்புத்தூர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இருந்து கேட்கும்போது கூட நிறைய பேர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் நேம் சொன்னா லெனின் மணி அண்ணா கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கு. ஏன் இந்த மாதிரினா அவர் ரோட்ராக்லயே இருந்து நெக்ஸ்ட் ரொட்டேரியனா இப்ப ஆயிருக்காரு. ஸோ ரொட்டேரியனாவும் செல்லிங் திங்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு வெரி குட் ஹியூமன் பீயிங் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி, won't show any attitude யாருக்குமே. ஸோ அதுதான் மெயின் திங் நான் நினைக்கிறேன் ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷனுக்கு வேணும். நான் இன்னைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு அவர் கொடுத்த ஒரு இது ஐஸ் பிரேக்கிங் செஷனோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன். லைக் ஆக்டிவிட்டி மாதிரி we have to remember லைக் இன்னொருத்தவங்களோட லைக் எல்லாருமே நியூ பீப்புள். ஓகே, எனக்கு வந்து கிடைச்சது ஸ்னேகான்னு நினைக்கிறேன், நம்ம கிளப்போட ரோட்ராக்டர் ஸ்னேகா. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பீப்புள் கிட்ட போயிட்டு அவங்க பேரை, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க பேரண்ட்ஸ் நேம், லைக் வாட் இஸ் ஃபேவரட் ஃபுட், அந்த மாதிரி தான். ஸோ பீப்புள் அந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ தட் டெவலப் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆன் த வெரி ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதுக்கு ஐ கான்ட் ஹாவ் எனி செகண்ட் சாய்ஸ் வேற யாருன்னா இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் தோ அவங்க ஆல்ரெடி கிளப்ல நிறைய இது பண்ணியிருந்தாலும் ஸோ அதனால தான் கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்ணி யார் இல்லை எனக்கு லெனின் மணி அண்ணா தான் வேணும்னு சொல்லிட்டு
அவரோட டேட் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்பவே நாங்க நெக்ஸ்ட் 1 hour அந்த மாதிரி வைக்கணும்னு இருந்தோம். லெனின் மணி அண்ணாவோட டேட் அன்னைக்கு கிடைக்காததுனால லிட்டரலி ஓரியன்டேஷனுக்காக செகண்டா இன்னொன்னு ஒரு டேட்டுக்கு ஒரு தனி ப்ராஜெக்டே பண்ணோம். ஸோ தட்ஸ் த ரீசன். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ வேற எதனா ஸ்பீக்கர் என்னால யோசிக்க முடியுமான்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐஸ் பிரேக்கிங் செஷன்னா நான் 2 people சொல்லுவேன். ஒருத்தவங்க என்னோட ஃபேவரட் கிரீஷ். ஸோ எனக்கு ஓரியன்டேஷன் நான் காலேஜ் பேஸ்ட்ல இருக்கும் போது எடுத்தவர். அப்புறம் இன்னொன்னு ஒருத்தர் லெனின் மணி அண்ணன். இப்போதைக்கு என்னோட ஃபேவரட்டான பீப்புள். ஸோ அவரை விட வேற எந்த குட் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்கன்னு தெரியல ஓரியன்டேஷன். நைஸ் நைஸ். நெக்ஸ்ட் திங் வந்து ரீசெண்டா இப்ப நீங்க பண்ண ஒரு ப்ராஜெக்ட், அதாவது பிஎஸ்டி ஒரு போட்டோஷாப் ஒர்க் ஷாப். அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்க டெய்லி செய்யற ஒரு விஷயத்த நீங்க டீச் பண்ணும்போது அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? I don't know, like most people think designing is my favorite thing, but teaching is my very favorite thing, but I'm very bad at it. Yeah. Like, but still, like PS by PFC ன்றது Photoshop by professional service director. Okay. Okay, so அது ஒரு 3 days online workshop conduct பண்ணிட்டு still people are there in Google Classroom. We are going to create videos. ஏன்னா யூடியூப்லயே நீங்க போய் கத்துக்கலாம். But what is the difference we are making is ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். போட்டோஷாப் கத்துக்கிறது அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாது. அண்ட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. பழைய மாதிரி நம்ம ஏதோ போஸ்டர்ஸ் பிரிண்ட் எடுக்க போறது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா கூட நம்ம வாட்ஸ்அப்ல தான் போட போறோம். ஸோ அது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கணும்னா we should have some skills. Nowadays கார்பரேட்லயே சரி, இல்லை நீங்க ஜாப் போனாலே டிசைனிங் இஸ் ஒன் ஆஃப் அ மேண்டேட்டரி ஸ்கில்ஸ் ஆயிடுச்சு. நீங்க எதனா ப்ரெசென்ட் பண்ணனா கூட யூ நீட் சம் லிட்டில் டிசைனிங். அந்த லெவல் ஆஃப் டிசைனிங்க்கு ஆன் 3 days யூ கேன் டூ பெட்டர். ஸோ 3 days நடக்கும்போது ஃபர்ஸ்ட் டே வி டுக் இட் அஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. போட்டோஷாப்னா என்ன, ஒரு டூர் காமிச்சோம். போட்டோஷாப் இங்க எங்க இது இருக்குப்பா, இங்க போனா இது கிடைக்கும், அந்த மாதிரி தான். ஸோ செகண்ட் டே எசென்ஷியல்ஸா சொன்னோம், லைக் எப்படி கட் பண்றது, எப்படி கலர்ஸ் ஆட் பண்றது, அந்த மாதிரிலாம். தேர்ட் டே வி ஒர்க்ட் ஆன் அ ரியல் டைம் ப்ராஜெக்ட். அதே மாதிரி நானும் என் கிளைண்டோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி என் கிளைண்ட் கிட்ட வந்த ஒரு இதை வந்து ஸோ லைவா ஐ ஜஸ்ட் ஷோ எப்படி ப்ராஜெக்ட் ஃப்ளோ இருக்கணும், எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணணும், எப்படி பிரிண்ட் எடுக்கணும்னா ஃபைல் எப்படி எடுக்கணும், இல்லைன்னா இதுல டிஜிட்டலா பண்ணணும்னா எப்படி. ஸோ ஐ ஃபீல் லைக் யார் அட்டென்ட் பண்ணாங்களோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸோ அதுல சில பேர்லாம் ஐ கேன் ஸ்டில் சே a person from Coimbatore. Many people got so inspired. அவங்க ரியலாவே இப்போ நல்லா டிசைன் பண்ணி சிலதெல்லாம் அனுப்புறாங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. இந்த ப்ராஜெக்ட்ல உங்க ஃபேவரட் பார்ட் அப்படின்னா என்ன சொல்றீங்க? ஆன் PS by PST. யா யா PS by PSTல ப்ராஜெக்ட் நடக்கும் போது நான் சஞ்சனாக்கா கிட்ட திட்டு வாங்கவே இல்லை. So that's the one important thing, because எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் நான் ஒண்ணு பண்ணுவேன், சஞ்சனாக்கா will be advising me, I have to correct it. I feel like year முடிய போகுது. ஸோ ஐ கெஸ் இவ்வளவு நாள் திட்டு வாங்கினதுல ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டேன் ரோட் ட்ராக்ல அப்படின்னு சொல்லி. இப்போ சஞ்சனாக்காவோட ரோட் ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லாட். ஷீ இஸ் பீன் தேர் ஃப்ரம் her college time. Now she is married. So think about it, like she is there for a long time, and I feel like திட்டுறாங்கன்னா she want to teach you something. வெளில போய் எங்கேயோ திட்டு வாங்கிட கூடாதுன்றதுனால, because road track is a place where you can learn all these professional and corporate skills. So I feel like that's amazing. This time நான் எந்த திட்டம் வாங்கல. When I'm giving timing, I kept it. When I give some reason, it is proper. So that is the best part of PS by PST. Seeing participation numbers. Okay, ரோட் ட்ராக்ல நார்மலா கிளப் சர்வீஸ்னா தெரியும் பார்ட்டிசிபேஷன் எக்ரோ நம்பர். பட் ஆனா ப்ரொஃபஷனல் சர்வீஸ்னா ரொம்ப அப்படியே சேட் ஆயிடும் பார்க்கும்போது. பட் அன்னைக்கு பார்க்கும்போது ஓபன் பண்ற 40-50 நம்பர், ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஸோ தட் இஸ் அன்ஃபர்கெட்டபிள். பிகாஸ் எடுக்க போறது நான் தான் எல்லாருக்கும் தெரியும், எடுக்க போற டாபிக் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ப்ராஜெக்ட்டும் தெரியும். அப்படியும் மக்கள் நம்பி வந்திருக்காங்கன்னா அவங்களோட மன வலிமையும் சரி, மோர் தென் தட் அவங்க சீரியஸா வந்திருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் டைரக்டர், நீங்க வந்து கிளப்புக்கு வந்து டிசைனரா இருந்திருக்கீங்க இல்லையா? அப்படி டிசைனர் என்னென்ன முடிக்கிறீங்க?
ஆமா ஆமா டிசைனரா எனக்கு டக்குன்னு இருந்து கேட்கல ப்ரோ என்ன சொல்றீங்கன்னு. ஓகே ஓகே அந்த ஓகே. அப்படி நீங்க டிசைன் பண்ணதுல பெஸ்ட் போஸ்டர் இல்லனா வந்து லோகோ அப்படின்னு நீங்க வந்து எதை சொல்லுவீங்க? ரோட்ராக்ட்லயே நான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணது வந்து ஐ கெஸ் டிஆர்ஆர் விசிட் 2018 டிஆர்ஆர் விசிட் ஒரு காலேஜ் பேஸ் கிளப்ல. அது இப்பயும் எனக்கு ஒரு பெஸ்ட் மெமரி. பட் ஆன் திஸ் இயர் அப்படின்னு கேட்டா ஐ ஹாவ் டூ ஃபேவரட். ஒன் இஸ் கிரானிக்கல்ஸ் ஆஃப் கிண்டி லோகோ. இன்டர்நேஷனல் சர்வீஸ் டைரக்டரோட ஸ்டார் ப்ராஜெக்ட் கிரானிக்கல்ஸ் ஆஃப் கிண்டி. தட்ஸ் மை தி ஃபேவரட். ஐ டோன்ட் நோ அது அந்த மாதிரி எனக்கு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி கொடுத்தா கூட நான் டெய்லி போட்டு பேசுவோம். ஐ ஃபெல் தட் லோகோ லுக்ஸ் சீரியஸ்லி சம்திங் ராயல் அந்த மாதிரி. அண்ட் செகண்ட்னா சீரியஸ்லி நான் தீவியூல இருக்கேன்றதுனால சொல்லணும்னு இல்லை, சீரியஸாவே எனக்கு தீவியூ லோகோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பண்ணும்போது நானு டாக்டர் திவ்யதர்ஷினி சுரேஷ், எடிட்டர் இன் சீஃப், அப்புறம் டாக்டர் சத்யா, ஸோ 3 பேரும் ஜூம் மீட்டிங்ல ஆட் பண்ணிட்டு ராத்திரி லைக் வி யூஸ் டு டாக், சும்மா வெட்டியா பேசிட்டு இருப்போம் ராத்திரி நேரத்துல. அந்த மாதிரி இருக்கும்போது திவ்யாவோட சொன்னா லைக் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கோம், கேன் யூ டிசைன் லோகோ அப்படி லைக் டைட்டில் கார்டு அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து சும்மா ஒரு சர்க்கிள் போட்டு ஷேடோ எல்லாம் போட்டு ஆரம்பிச்சோம். தென் அந்த தி வியூ பார்த்தாலே தெரியும், தெர் வில் பி லோ ட்ராக் லோகோ வியூ, அந்த வி பெருசா இருக்கும். அந்த லோகோல நிறைய மீனிங்ஸ் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் அந்த லோகோ இஸ் மை தி ஃபேவரட். அதுவும் கிரானிக்கல்ஸ் ஆஃப் இந்தியா. ஐ கான்ட் சேஞ்ச் எது ஃபர்ஸ்ட், நான் ரெண்டுமே பிடிக்கும். அண்ட் நீங்க வந்து போட்டோஷாப் அண்ட் டிசைனிங் அதுக்குள்ள வந்து எப்படி ஸ்டெப்பிங் பண்ணீங்க, அந்த ஜர்னி பத்தி சொல்ல முடியுமா? See, everyone want to look very good at your 8th standard, right? 8th standard I started like using Photoshop. அது வரைக்கும் பெயிண்ட் டூல் தான். பெயிண்ட் டூல் எடுத்து ஸ்ரீராம் எழுதுறது, ஆர்டின் வரையாது, அந்த மாதிரி தான். Like and there is one of my relative in this club called Rotractor Deepan. When I'm a kid, he is in college along. Okay, so he knows like I'm always freaked out in computer. From my age of 2, I guess 2 or 3, I'm started using computers. Photoshop எல்லா சாஃப்ட்வேர்ஸும் கத்துக்க பிடிக்கும். ஸோ Photoshop ஸ்டார்ட் பண்ணும்போது 8th ஸ்டாண்டர்ட் 9th 10th எல்லாம் நானே பண்ணது. ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட் ஐ டுக் இட் லிட்டில் சீரியஸ். லைக் we have to learn little professional. ஏன்னா Photoshop மட்டும் டிசைனிங் கிடையாது. there are other softwares like Illustrator is there, InDesign. ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா இப்போ புக் டிசைன் பண்ணணும்னா InDesignல தான் டிசைன் பண்ணணும். பெரிய சைஸா பண்ண போறீங்க இல்லைன்னா ஸ்கெட்சிங் பண்ணணும்னா Illustratorல தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வேஸ் இருக்கும்போது ஐ வெண்ட் அண்ட் ஜாயின் இன் இமேஜ், த காலேஜ் ஸ்பான்சர்ட் பை திஸ் ஐகேட் காலேஜ் இருக்குல்ல, ஸோ அவங்களோட இமேஜ்ல. ஸோ ஐ டிட் மை டிப்ளமோ இன் கிராஃபிக் டிசைன்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் லைக் சில்லிங், I love to know it. It's like learning a dance அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் கத்துக்கிற மாதிரி on your modern 2K kidsக்கு வந்து it's like learning Photoshop, learning video editing அந்த மாதிரி. That's how I stepped into it. ஓகே நைஸ் நைஸ். இப்போ வந்து கொஞ்சம் சீரியஸான ஒரு கொஸ்டினுக்கு போகலாம். லைக் கிளப் லைக் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 9 ஸ்டார் ப்ராஜெக்ட்ஸ் ஐ கெஸ். அதுல வந்து உங்களுக்கு அரைஸ் அண்ட் ஷைன் வந்து ஸ்டார் ப்ராஜெக்டா இருந்தது. அதுல எப்படி உங்களுக்கு அந்த லயன் கிங் ஸ்டோரியும் உங்க ப்ராஜெக்டும் வந்து எப்படி மேட்ச் ஆகுது, பிஹைண்ட் தி சீன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. See, very simple. Like I always like the song Hakuna Matata, and that is the simple reason. It may be my life motto, எது கவலைப்படக்கூடாது அந்த மாதிரி. ஆனா இந்த ப்ராஜெக்ட் வரும்போது ஐ சிம்பிளி செட், அக்கா சீரீஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்த லயன் கிங் ஐ கெஸ் டிஸ்னி லான்ச் பண்ணும்போது இட் இஸ் 2004 ஐ கெஸ். 2004ல they launched the இப்போ வந்திருக்க புது வெர்ஷன் கிடையாது, பழைய இருக்க 2D அனிமேஷன் லயன் கிங் ஓல்டு வெர்ஷன். ஸோ ஐ ஃபீல் லைக் அந்த மூவி வந்து நான் இது வரைக்கும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஃபார் ஷுர் மோர் தேன் ஒரு 60-70 டைம்ஸ் பார்த்துருப்பேன். ஸோ அரைஸ் அண்ட் ஷைன் இன்னும் கேட்டா கிண்டியோட டேக் லைன் தான், ரோட்ராக் கிளப் ஆஃப் கிண்டி நம்மளோட டேக் லைன் தான் அரைஸ் அண்ட் ஷைன். ஸோ அதுல இருந்துன்னா நான் லைன் கூட நானா யோசிக்கல, நம்ம கிளப்லயே இருக்கேன். ஸோ மேல லயன் இருந்தது. நான் இப்பயும் எனக்கு கிண்டி கிளப்போட லோகோ பார்த்தா எனக்கு லயன் கிங் தான் ஞாபகம் வரும். ஸோ சிம்பிளி அதனால லயன் கிங் டீம் பண்ண போறோம்னு ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணியாச்சு. எல்லாமே டிசைட் பண்ணிட்டு டாபிக்கும் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியில இருக்கிறத வந்து எங்களுக்கே மாதிரி நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த டாபிக்னா இந்த அனிமல்,
அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நானா வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணது தானே தவிர அந்த மாதிரி அந்த கதை எழுதினவர் எல்லாம் யோசிக்கல, அந்த மாதிரி டிஸ்னி ப்ரொடக்ஷனும் யோசிக்கல. சோ இந்த மாதிரி நீங்க போய் இருந்தா பிளாக்ல தேடினா கிடைக்காது. நம்மளாதான் இனிமேல் எழுதணும். சோ நம்மளா யோசிச்சது தானே தவிர அந்த மாதிரிலாம் எதுவும் ரியலா கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் ஆர் நார்மல் சைல்ட்ஹுட்ல கேட்டிருப்போம்ல, பேரட்னா இட்ஸ் டு ஸ்பீக், அப்புறம் மங்கினா அது வந்து அந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளே பஞ்சதந்திரா கதை, அப்புறம் ஹாரி பாட்டர் ஸ்டோரி, அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி தான். ரைஸ் அண்ட் ஷைன் இஸ் சோ ஸ்பெஷல் பிகாஸ் அது ஒரு லாங் ப்ராஜெக்ட், வெரி லாங் ப்ராஜெக்ட். ஒவ்வொரு வீக்குமே ஒரு ஸ்பீக்கர் கிட்ட பேசணும், ஒரு ஸ்பீக்கரை கூப்பிட்டு வரணும், 1 மணி நேரம் செஷன் கண்டக்ட் பண்ணணும், அடுத்த வாரம் திவ்யா கிட்ட அழுது கண்டென்ட் வாங்கி ஒரு ஹேண்ட் புக் ரிலீஸ் பண்ணோம். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் அப்படியே ஜாலியா போனேன். பட் எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ல செக்ரட்டரி கிடையாது. அந்த ப்ராஜெக்ட் சேர்மன் ஒரே ஒருத்தர். அந்த ஸ்டார்டிங்ல வந்தாக்கா நம்ம யாருன்னா போடலாம், அப்புறம் கடைசியா எந்த ரெகக்னைசேஷனும் இல்லைன்னா கூட எடிட்டர் இன் சீஃப் ஆஃப் கிளப் திவ்யதர்ஷினி சுரேஷ் வாஸ் த பிக் சப்போர்ட். ஸோ நார்மலா கண்டென்ட்டா இருக்கட்டும், அவங்க கிட்ட கடைசியா ஓட்டு வந்து என்னது 4-way டெஸ்ட் தாட் ஆஃப் தேங்க்ஸ் இது மட்டும் ரெடி பண்றேன் அப்படி சொல்லிட்டா ஷி வில் டு. ஸோ அதனால ஐ ஹாவ் மச் எப்படி சொல்றது, ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருந்தது. நான் ஸ்பீக்கர் கிட்ட ஈஸியா கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி அவங்கள வர வச்சு டைமுக்கு அவங்க கிட்ட நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோன்றத புரிய வைக்கிறதுக்கு. ஸோ ஐ ஃபீல் ரைஸ் அண்ட் ஷைன் ப்ராஜெக்ட் நம்ம கிளப்போட டோட்டலா 21 பீப்புள் எல்லா செஷனுமே அட்டென்ட் பண்ணாங்க. டோட்டலா இருக்க 7 செஷனுமே அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ அதுல நிறைய பேர் அவுட் சைட் கிளப் டூ. எல்லாருமே ஒரு வெரி குட் ஃபேமிலியா வி ஆல் ஃபெல்ட். ரைஸ் அண்ட் ஷைன் ஐ ஃபீல் அது ஒரு பெரிய ரயிலா மாதிரி. ரயிலால உங்களுக்கு என்ன கான்செப்ட்லாம் சொல்லி கொடுப்பாங்களோ அது ஒரு லாங் டேர்ம், ஒரு மிட் டேர்ம் எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் மாதிரி ஒரு பெருசா எலாபரேட்டடா சொல்லி கொடுப்போம். அந்த நெக்ஸ்ட் திங் வந்து நீங்க வந்து 2 பார்ட்டா வந்து கண்டக்ட் பண்ணிருந்தீங்க ரைஸ் அண்ட் ஷைன். மொத்தம் 7 செஷன்ஸ் ஐ திங்க். யா இதுல வந்து உங்க ஃபேவரட் ஸ்பீக்கர் அப்படின்னா யாரு? Oh my God. So guys, don't make my life so hard. So all the speakers starting from S.M. Balaji sir who inaugurated the project, and Joseph Raja sir, Radha Krishna ma'am, and Abhijit and Saul Anna da அவர் என்ன சால்னு கூப்பிட சொல்லியிருக்கிறதுனால நான் கூப்பிடுறேன். It's not disrespect. And then R.K. Mohan and Abhirami Akka, and lastly Mallika, she is a tattoo artist. All these people are the best speakers. To be honest, எல்லா செஷன்லயுமே பேசின ஒரு ஆள்னா நான் தான். ஓகே, ஸோ ஏன்னா நான் தான் வெல்கம் அட்ரஸ். ஸோ ரைஸ் அண்ட் ஷைன்ல ஃபேவரட் ஸ்பீக்கர் ஃபார் மீ இஸ் மீ. இட்ஸ் லைக் at the last I'm proud of me, right? I want to. So it was like WhatsApp ஸ்டேட்டஸ் பார்த்த மாதிரி இருக்கு நீங்க பேசினது. அண்ட் தென் ஃபீட்பேக்ஸ் நிறைய வந்திருக்கும் உங்களுக்கு. நான் இவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்க ரொம்ப டச்சிங்கா சென்டிமெண்டா ஒரு ஃபீட்பேக் அப்படின்னா யார்கிட்ட இருந்து வருது ஃபீட்பேக்ஸ்? I always love all the constructive criticisms and ஆனா இந்த மாதிரி என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஃபீட்பேக் ஃபார்ம் அம்சிலாம் வாங்கினது கிடையாது. பட் ஸ்டில் என்னோட பர்த்டே விஷக்காக எல்லாரும் வீடியோ பண்ணாங்க. ஓகே, பட் அதுல ஏன்னு தெரியல, பர்த்டே விஷ் பண்றது தவிர எல்லாருமே ஃபீட்பேக் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பத்தி. ஸோ ஐ ஃபெல்ட் தட் இஸ் சோ குட். அதுக்கப்புறம் செக்ரட்டரி அப்துல், ஸோ அவன் கூட எதுனா அவன் கமெண்ட் இல்ல ஃபீட்பேக் சொல்லுவான். பட் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டேக் தட். அவனோட வாட்ஸ்அப் எதுனா ஸ்டேட்டஸ் போட்டா கூட யூ வில் பி ரிப்ளைங் இட். He will give something. எப்பயும் feedback சொல்ல மாட்டான், but if something is going seriously, he will give some feedback and it will be honest from his heart. So if he that's good feedback from Protractors. So nice. And next வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ணாதவங்க அந்த ஹேண்ட் புக்ஸ் பார்த்தாலே வந்து அவங்களுக்கு எனஃப் நாலேஜ் கிடைச்சிடும். அது வந்து அபவுட் த மேக்கிங் ஷேர் பண்ண முடியும். See,
ஐ நோ ஓகே மோஸ்ட் பீப்புள் சஞ்சனாக்கா கூட என்ன நினைச்சாங்கன்னா நான் வந்து அவ்வளவு நல்லவன் லைக் யாருன்னா என் செஷன் நடக்கலனா கூட அவங்க அந்த ஹேண்ட் பார்த்த உடனே தே ஷுட் கெட் த நாலேஜ். பட் ஐ சே ஒன் சீக்ரெட் ஓகே, ஐ அம் ஒன் சைக்கோபேத் in it okay. If someone is missing my event and they will feel okay normal event இங்க மிஸ் பண்ணிட்டோம் next event, but see when you are giving handbook அப்படியே அழகா போட்டோஸ்லாம் போனா அவனுக்கு செம காண்டாயிடும், see மிஸ் பண்ணிட்டோம். So I love that feeling from people. ஸோ அதனாலேயே நான் எப்படின்னா கஷ்டப்பட்டாவது ஹேண்ட் புக் ப்ராஜெக்ட் முடிஞ்சுட்டா கூட அதை ஞாபகப்படுத்துற மாதிரி எதுனா போஸ்ட் செலிப்ரேஷன் அந்த மாதிரில அது நான் பண்ணுவேன். ஸோ the little small politician in my heart. So I can't tell. ஸ்பைடர் எஸ்ஜே சூர்யா ரேஞ்சுக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க இங்க நீங்க. ஓகே தென் வந்து ஓகே கிரானிக்கல்ஸ் ஆஃப் கிண்டில வந்து நீங்க தான் எம்சியா இருந்திருக்கீங்க. நீங்க வந்து லைக் நிறைய ஃபாரின் பீப்புள்ஸ் கூட அந்த டைம்ல என்கேஜ் பண்ணீங்க, லைக் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்க, என்கேஜ் பண்ணுங்க. யா 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 இட் வாஸ் சோ நைஸ். அண்ட் அதை பத்தி கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ண முடியும்? வெரி பேசிக் திங் தான். ஒரு ஸ்டார் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒருத்தர் சேர்மன் தான் கொடுத்துருக்காங்க ஃபார் எனக்கு அரைசன் ஷைன் கொடுத்தாங்கன்னா நானே மொத்த அரைசன் ஷைனும் பண்ணல. லைக் எல்லா போர்ட் மெம்பருக்கும் சரி, மெயின் வெரி இம்பார்ட்டன்ட்லி T20யோட போர்ட் மெம்பர்ஸ் எப்பயுமே, ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னாலும் எல்லாரோட ஹேண்டும் அதுல இருக்கும். அப்புறம் நம்மளோட கிரீன் ரூட் ட்ராக்டர்ஸா இருக்கும் அவங்களும் சரி. ஸோ அதே மாதிரி கிரானிக்கல்ஸ் ஆஃப் கிண்டியும் ஒரு கம்ப்ளீட் ஒரு RCGN ஃபேமிலியா பண்ண ஒரு ப்ராஜெக்ட். பிகாஸ் சில நேரத்துல சேர்மன் வில் பி பிஸி அண்ட் அந்த டைம்ல நம்மளால ப்ராஜெக்ட் ஃபுல் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல பாவனாலாம் வெரி சப்போர்ட்டிவா இருந்தா பிரேமன்னாக்கு. ஸோ குக்கிங் ரெசிபீஸ் பண்ணோம். லைக் திவ்யா டிட் சம் பிரசிலியன் ஃபுட். அப்புறம் அவங்க வந்து சிக்கன் 65 பண்ணாங்க, லைக் நம்ம சென்னை ரிச் ஹிஸ்டரி. அதே மாதிரி we did like culture exchange, like PPT presentations பண்ணுவோம். I don't know, that's the best ever experiences because உங்களுக்கு நிறைய friends from different areas. Like I have till now one friend from Nepal. அவன் வந்து அவங்க ப்ராஜெக்ட் பண்ணாங்க. they called some very big leader from national level ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது he sent me link and asked me to come. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் இன்டர்நேஷனல் சர்வீஸ். ஸ்ரீலங்கால இருந்து we have friends, Brazil we got friends, so many different friends from different countries. It's just because of Chronicles of India. And always I take pride about saying country. So happy thing is culture exchange program. Because I'm so happy to say like I'm from India and our rich culture. Basically, I'm a nationalist. I'm a very patriotic person of Bharat. So when you got opportunity to say about your country, do PPTs about it. So that's one best part. ஓகே நம்ம கிளப் சர்வீஸ் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, கட்ஸ் அண்ட் க்ளோரி, அதுல இவங்க கான்ஸ்டன்ட் பர்ஃபார்மர் ஒரு ஈவென்ட் விடாம எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணி மாஸ் பண்ணிட்டீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மெயினா கட்ஸ் அண்ட் க்ளோரி ஸ்டார்ட் பண்ண டைம் we all in stress நினைக்கிறேன். on this COVID லாக்டவுன் இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஸ்டஃப் போயிட்டு இருந்தது. the only entertainment I have is to see some எதுனா முக்கியா எதுனா சீரீஸோ இல்லைன்னா மூவிஸ் ஆன் ஆன்லைன். நம்ம பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி அந்த டைம்ல we have great opportunity. Guts and Glory from the great mind of our club service director Keerthana. So ஒரு வாட்டி பண்ணும்போதும் லைக் I will be the first person to give the name. I can still remember first event singing. நானும் திவ்யாவும் நைட் ஒரு 1 o'clock உட்காந்துட்டு நியர்லி 3 o'clock நினைக்கிறேன். 2 பேரும் பாடி என்னது ஜூம்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேட்டு சிரிச்சிட்டு இருக்கோம். நாங்க பாட போறது இல்லைன்னு தெரியும் அந்த பாட்டு, ஆனாலும் சும்மா லிரிக்ஸ் எடுத்து பாடிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் செம்ம ஃபன் அந்த விஷயம். அதுக்கப்புறம் குக்கிங் காம்படிஷன் ஹோலி காலி பண்ணது, அப்புறம் டிராயிங் காம்படிஷன் அன்னைக்கு நாங்க சேரவே போறது இல்லை. பட் ஸ்டில் அன்னைக்கு வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். அக்கா நான் என்ட்ரி நானும் சேருவேன் அப்படி சொன்னோன்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இல்லைன்னா நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஒரு ஈவெண்ட். அது
டான்ஸ் எல்லாம் கூட அந்த மாதிரி தான். டான்ஸ் வந்து கண்டினியூஸா பண்ணணும்னு நினைப்பேன். என்னோட செஷன் முடிஞ்ச லைக் கடைசியா மல்லிகா அவங்க அரைஸ் அண்ட் ஷைன் ப்ராஜெக்ட் முடிச்சோன்னா அடுத்த ஈவெண்ட்டே இது கட்ஸ் அண்ட் ஃப்ளோரிஸ். ஸோ இட்ஸ் October 30th சம்திங் ஐ கெஸ். யா October 30th நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து டான்ஸ் எல்லாம் have fun. So that's it. GG. GG is so good. நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ வந்து நீங்க இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இவ்வளோ Now I feel பண்ணிட்டேன். like I'm very happy, but still now I feel like இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கலாம் பிகாஸ் எந்த இயர் ரோட்டரி இயர்க்குமே இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இந்த இயர் இருந்தது. ஈவன் ஸ்பைட் ஆஃப் பிசிக்கல் ஈவெண்ட்ஸ் பண்ண முடியாதுன்றதை தாண்டி we have opportunity of this online mode. So in the time how much sessions you conduct, how much people you reach from the organization and movement, எத்தனை பேரை bring பண்றது matter. Still now இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். But now எல்லாமே வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். வேற யாருன்னா சேர்மன் எடுத்து பண்ணதா இருக்கட்டும், நானே ரெஸ்பான்சிபிளா எடுத்து பண்ணதா இருக்கும், எல்லாமே மோர் தேன் அ வீக் ப்ராஜெக்ட். ஸோ தட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து biblical secret society. எனக்கு அதான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரியாது. say what's the name? See it's a secret society, bro. Say I'm இதுக்கு like முன்னாடி யார் surprising. பண்ணிருக்காங்க? How you know what BSS? அப்படி அந்த மாதிரி இருக்காங்க. நான் போஸ்டர் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இந்த யூடியூப்ல கூட நிறைய பேர் இந்த இலுமினாட்டி பத்தி தான் பேசுறாங்க. அந்த மாதிரி இதையும் நம்பாதீங்க. ஓகே, அதான் அது ப்ரொஃபஷனல் சர்வீஸ் இனிஷியேட்டிவ் தானே சீக்ரெட் சொசைட்டி. எனக்குமே தெரியாது அதை பத்தி என்ன நடக்குதுன்னு. எந்த ரோட்ராக்டர்ஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட் யாருக்கும் இன்னும் தெரியாது. பட் மோஸ்ட்லி இப்போ முடிய போது இயர். ஸோ நாங்க அதை ரிவீல் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுவோம் ரிப்போர்ட்டை. I'm a big lover of books. Okay, so I have nearly some 200-300 books. என்னோட books மட்டும் சும்மா நார்மல் ஒரு ரீடிங் ஹேபிட் books. And I'm a part of some book club எல்லாம். So I feel like here ரோட்ராக்ட்ல we should have a book club. இல்லாம இருக்கணும், நம்மளும் book club மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. But it should be different. So எங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கு. லைக் எனக்கு யாருன்னா ஃப்ரெண்ட் இருந்தாங்களா அவங்களை கூப்பிட்டு வந்து கிண்டியில சேர்த்துருவேன். பிகாஸ் திஸ் வில் பி த பெஸ்ட் வே டு என்கேஜ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சண்டையே போட மாட்டாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க இவன் ரோட்ராக்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கதான் ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான். ரோட்ராக்ட் இஸ் a big addiction. So you won't have much time to spend with your friends. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், என்னோட எல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வந்து கிண்டியில சேர்த்துவேன். அவங்களும் என்ன மாதிரியே சஃபர் பண்ணுவாங்க. லைக் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அடிக்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஐ ஹாவ் த பஃப் கேர்ள்ஸ் ஆஃப் பவர் கேர்ள்ஸ் ஆஃப் ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் கிண்டி. தட் இஸ் திவ்யா, ரோட்ராக்டர் வீணி அண்ட் ரோட்ராக்டர் லயா. ஸோ ரோட்ராக்டர் வீணி அண்ட் லயா வந்து அப்போ கிரீன் ரோட்ராக்டர் இருக்கும்போது ஐ சீரியஸ்லி வாண்ட் தெம் டு டேக் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். ஏன்னா வேற எதனா ப்ராஜெக்ட் கொடுத்தா உங்களை வேற எதனா டேரக்டர் வந்து கொடுத்துட போறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு குட்டி பயம் இருந்தபோது நான் இனாகிரேஷனுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் யோசிச்சேன். சரி, ஓகே, பிகாஸ் நாங்க 3 பேருமே வந்து பிக் ஃபேன்ஸ் ஆஃப் திஸ் ஹாரி பாட்டர், அப்புறம் ஃபிக்ஷன் நாவல்ஸ், அப்புறம் காமிக் புக். இப்ப நீங்க எங்க கிட்ட வந்து ஒரு பெரிய பார் ஆஃப் கோல்டு கொடுத்துட்டு பக்கத்துல ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் ஆஃப் ஹாரி பாட்டர் புக்ஸ் எல்லாம் கொடுத்தா நாங்க 3 பேருமே கண்டிப்பா வந்து ஹாரி பாட்டர் புக்ஸ் தான் சூஸ் பண்ணுவோமே தவிர கோல்டு வந்து சூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. ஸ்டில் மேபி நான் வேணா கோல்டு சூஸ் பண்ணலாம், அவங்க 2 பேரும் கண்டிப்பா புக் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஐம் லைக் வெரி ஷுர். ஸோ வி ஹாவ் அ பிளான். பீப்புளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். லைக் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்காங்க, ஒரு மேஜிக்கல் ஃபீல், ஒரு சீக்ரெட் சொசைட்டில இருக்க மாதிரி. We all know lots of documentaries, movies about secret society, எப்படி people work பண்ணுவாங்க. But in the secret society, what you will do is book. You will discuss about books. Speaker கூப்பிட்டு வந்து books பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், books பத்தி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பேசுவோம். ஒரு பெஸ்டான செஷன்னா வீணி அரேஞ்ச் பண்ண ஒரு செஷன், ஒரு ஹாரி பாட்டர் சீசன் 1 புக் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் புக், அந்த செட் 1 புக் வந்து கம்ப்ளீட்டா வி எக்ஸ்ப்ளோர்ட். லைக் ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டர் எல்லாரும் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் சொன்னோம்.
அப்புறம் வி ஆல் செலக்டட் ஆர் ஹவுசஸ்னா கூட யாரு கிரிஃபிண்டோர் யார் வந்து ஸ்லித்தரின் அந்த மாதிரிலாம். அண்ட் ஐம் சேயிங் ப்ரௌட் ஐம் ஸ்லித்தரின் அந்த மாதிரிலாம். ஸோ வி ஹாவ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட் வாஸ் ஸோ மேஜிக்கல். ரொம்ப பர்சனலைஸ்டா இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கார்ட்டூன் இருக்கும். கார்ட்டூன்னா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் இருக்கும். அவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக் கேரக்டர் சார்ட் இருக்கும். அவங்களுக்கு என்ன வயசு ஆகுது, அவங்களோட ஸ்பெஷல் பவர்ஸ் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இட்ஸ் லைக் லிவிங் இன் யுவர் ஓன் ட்ரீம் வேர்ல்ட் அண்ட் ட்ரம்ப் கார்ட் ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். லைக் வாஸ் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் ஐ எவர் டிட். ஈவன் இட் இஸ் சீக்ரெட் சொசைட்டினால எங்களால நிறைய போட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ண முடியாது. நாங்களே இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தரோட ஃபேஸ்னா கூட நிறைய பேர் யார் மெம்பர்ஸா இருக்காங்கன்னு பார்த்தது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு வேற பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் there is one person called McFay அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. ஹார்ட் கிரக்ஸ் ப்ளூ நிறைய பேர் இருக்கு. ஸோ அந்த பீப்புள்லாம் யாருன்னு நாங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பார்த்தது கிடையாது. ஸோ வி ஆல் டிஸ்கஸ், வி ஆல் நோ தி அவங்களோட கேரக்டர் அந்த டிராயிங் எல்லாமே வந்து ரோட் ட்ராக்கர் ஃப்ளையா பண்ணா டிசைனிங். ஸோ அந்த ஃபேஸ் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த பேர் வந்தா. ஸோ வி ஹாவ் ஸ்பெஷல் பவர்ஸ். லைக் எனக்கு வந்து ஐ ஹாவ் டு பி ஐம் அ மங்க் அண்ட் ஐம் அ லோன்லி ஃபார் 300 years and my power is what something like ஏதோ being alone is my strength அந்த மாதிரி there is a character chart. ஸோ அது பேஸ் பண்ண மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும் இல்ல. ஸோ யூ ஆர் லைக் we are playing Harry Potter game for last 1 year and now Hogwarts is going to give graduation to all of us. So secret society reveal I don't like that, but still other muggles we are giving chance next road track year rotary yearல வந்து நீங்களும் வந்து சீக்ரெட் சொசைட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருந்தா ஆசம். கேட்கும்போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. அண்ட் ஃபைனலி வந்து நீங்க இப்போ இந்த செகண்ட் வந்து யாருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறீங்க அட் திஸ் மொமெண்ட்? லைக் இந்த ப்ராஜெக்ட் வந்து பிகாஸ் வி ஆல் ஃபீல் லைக் வி ஹாவ் டு ஷேர் சம்திங் ரைட். ரோட் ட்ராக்கர்ஸா இருந்து வி டிட் சம்திங் ஈவன் தோ வி ஹாவ் ரெகக்னைசேஷன்ஸ் ஹியர். லைக் ஒரு வீடியோ பண்றோம், இன்டர்வியூ பண்றோம்னா தட் இஸ் சோ நைஸ் ரைட். ஸோ always thankful for two people. One is President Sanjanaka for believing in me all time, and another two persons is one is Pavana and Ruben. So these two people are the president and secretary. Like Ruben is the president last year and Pavana is the secretary last year. So club வந்து when I'm coming and joining, they were so supportive. So these two people are the main reason for I'm being in Kindi. So இவங்க 3 பேர் தான்னா there is always my Rajamata. Like normally Kindila Rajamata people will think Sneha, but I will say I call Divya Mataji from 2018. Like she is one Mataji for me wherever I'm working. For example, my college seniors க்கு farewell கொடுக்கணும்னா கூட even our work பண்ணலனா I will add her in the group so that I will have one moral support. இதெல்லாம் நான் தப்பா ரிப்ளை பண்ணிடுவா, so I can change it. So I can't be active without her in any projects. So I will be always thankful for your chairman of this view. So like Satya is one person who pick up me and drop me in everywhere because I don't know to ride a bike. We don't know to ride a gear bike. Okay, don't look me talk. Really? I don't know to ride a gear bike. So நான் எதுனா எங்கன்னா வெளில போனோம் அப்படின்னா என்னோட பெஸ்டி என்னோட பாண்டா சத்யா தான் என்ன பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவோம். And we always hang out together, me, Satya and Divya. So I guess this year the best thing happened is me, Satya and Divya. So we three ஒரு அழகான ஒரு டீம் ஜாலியா சுத்தம். ஸோ பட் ஸ்டில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா பாவனா தான். பிகாஸ் அப்புறம் அவ வந்து நான் ஒலி என்ன சொல்லாம போயிட்டல சீரியஸா. ஏன்னா திவ்யாக்கெல்லாம் தெரியும். ஐ கெஸ் சம் லிஸ்ட் எழுதுறோம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்காக மெனு எழுதிட்டு இருந்தோம். பனானான்னு டைப் பண்றதுக்கு ஐ டைப் பாவனா. ஸோ தட் பிக் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐ ஆம் ஃபார் ஹர். ஸோ ஷி இஸ் மை ட்வின் சிஸ்டர். லைக் வி ஹாவ் லாட்ஸ் இன் காமன் அதர் than IQ, but ஓகே ஓகே நைஸ் நைஸ். அந்த இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். அதாவது இந்த வியூவோட வாட்டர் மார்க் கொஸ்டின், அதாவது இந்த கொஸ்டின் இல்லாம இந்த வியூவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம்.
தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு டைம் மிஷினை கொடுக்குறோம், நீங்க வந்து உங்க பாஸ்டுக்கோ இல்ல ஃபியூச்சருக்கோ போயிட்டு ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்க எதை சேஞ்ச் பண்ணுங்க? Time machine, I will go back to International Road Track Week. Valime project இருக்குல்ல, so about the corona awareness and self hygiene எல்லாம், so அந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு அது பண்ணிருக்கலாம். ஹாப்பி வித் வாட் ஹேப்பன்ட். மேபி ஃபியூச்சர்ல போய் வேணா பார்க்கலாம், அடுத்த வருஷம் நம்ம எந்த திட்டு வாங்காம கிண்டி கிளப்ல இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம். பட் பாஸ்டுக்கு போயிட்டு மாத்துற மாதிரி தான். ஐம் லைக் ஐம் சோ ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ். அந்த ஃபியூச்சர் பார்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரஸ்டிங்கா. Yeah, Arun and your chairman Divya and the whole team of TView, and thanks for the opportunity. So Rotary opens opportunity and it's time to lead, press, and arise and shine with it. And I always say, learn, earn and return. So as we are human beings, we can't take anything. When you're going, do something good and enjoy every single moment of your life. Thank you. நைஸ் நைஸ் ஓலி. இந்த வேர்ட்ஸ் வந்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும் நம்புறேன். நிறைய பேர் நெக்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆக்டிவா இருப்பாங்கன்னு பார்க்கலாம். அப்கமிங் இயர்ல அப்கமிங் ப்ராஜெக்ட்ல வந்து உங்க விருப்பப்பட்ட வந்து திட்டுவாங்க ஒரு பெர்ஃபெக்ஷனை கொடுக்கறதுக்கு என் சார்பாகவும் எங்க டீம் யூ சார்பாகவும் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் இடி சார்பாகவும் உங்களை வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மக்களே. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இது மாதிரி நிறைய எபிசோட் சீக்கிரமே சேரும். This is Dr. Arun signing off. Thank you.